இங்கே வர அம்மாவை வரலையா? காலையில் 5 மணிக்கு ஏறி படுத்த மணி ஆட்டாளம் மணி அவளுக்கு பெட்டையாளாக போகுது. ஆட்டாலே இருந்துக்கிறடி மயில். வீடு வேண்டாமா? டிரைவர் சொன்ன மாதிரி ஆட்டா கூடு விஜய் பார்க்குறானான்னு பாரு. மக்களே நோட்டம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு வந்து ஆட்டால் ஏறி படுத்தவன் மணி 8:30 போகுது. நீ இறங்க மாட்டேங்கிறான் வண்டி விட்டு. நேற்று போட்டு வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ற கார்த்திகேயன் இவங்ககிட்ட தான் இருக்கிறான்னு. இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு வந்து இந்த வண்டினா ரொம்ப உயிர் எங்கள் வீட்டில். இவன் இப்போ தான் புதுசாக இந்த மாதிரி பண்ணுறானுங்க. இந்த ஒரு 2 மாதமாகவே சாப்பாடுங்கிறத தொட மாட்டேங்கிறான். எங்கள் வீட்டில் அந்த சில்லி ஒன்று விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதை கடையில் வாங்கி கொடுத்தா அதுவும் முழுசாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. 4 பீஸ் சாப்பிட்டு அப்புறம் இவனுக்கு வச்சுருவாங்க. இப்போ இவனும் அதே மாதிரி தான் பண்ணுறான். வாங்கி கொடுத்தா 4 பீஸ், அதை மட்டும் 4 பீஸ் சாப்பிட்றான், மீதியெல்லாம் வச்சிடறான். சாப்பாடுங்கிறதே தொடுறது இல்லைங்க. அப்புறம் இப்போ இந்த வீட்டுக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நினச்ச பக்கம் பாத்ரூம் யூரின் போயிடுவான். வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவான். இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சுங்க, சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துங்க, இப்போ வண்டியில் ஏறி படுத்துக்கிறான். அவனே கதவை திறந்துட சொல்லி வண்டியில் ஏறி படுத்துக்கிறான். வண்டி விட்டு இறங்குறதில்ல. பையன் ரொம்ப ஒரு இதாகிட்டான். எங்களுக்குன்னா எனக்கு ரொம்ப மன வருத்தங்க. இவனை நினச்சி என்னை ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறேன். அந்த பைரவர், அந்த சிவபெருமானும் என் அப்பன் முருகன் தான் கூடவே இருந்து இவங்களுக்கு ஒரு உடம்பு ஆரோக்கியம் கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இன்றைக்கி சஷ்டி தீதி இருக்குதுங்க. நான் மருதமலைக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கிறேன். இவனை உள்ளே விட்டுட்டு போகணும். ஒரு வேல் மாறல் படிச்சுட்டு போகணும். மீதியெல்லாம் குளிர் கொஞ்சம் படுத்துட்டாங்க. மழை இன்னைக்கு நைட் இருந்தால் இங்கே மழை பாருங்கள். இவ்வளவு 2 பேர் வந்து அவன் கருவாக்குட்டி செவல்குட்டி வந்து படுத்துட்டாங்க. குளிர் தாங்க மாட்டாங்க இது 2. கிச்சன் வரைக்கும் போயிட்டீங்க அப்படியே 2 மக் எடுத்துடலாமே. அதில் கருவாக்குட்டி வெள்ளைக்குட்டி. இந்த ரூமில் தான் எங்கள் வீட்டில் கார்த்திகேயன் இருந்தான். அதே இடத்துல தான் இவன் வந்தான். எங்கள் வீட்டில் போனதுலேருந்து இவன் மட்டும் இங்கே தான் வந்து படுப்பான். எப்போவுமே நைட்டு ஒரு நேரம் மட்டும்தான் எங்கிட்ட வந்து பக்கத்தில் படுப்பான். அஞ்சரி விஜயவரசிலேருந்து அவங்ககிட்ட உண்மையாக பழகினவங்ககிட்ட முதல் கொண்டு எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மனசுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் பிடுங்கி தின்ன சில பேர் தான் அவனோட அருமை தெரியாமல் இனி வாழ்ந்துட்டுருக்குறாங்க.